15 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட பையனை கண்டுபிடிச்சு மகனேன்னு வந்து சொல்லியிருப்பாரு. எனக்கு ஒரு பையன் இருக்கிறாங்கிற விஷயமும் ஏன் அவ பிரெக்னெண்டா இருந்த விஷயம் கூட என்கிட்ட சொல்லல. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்ல. பையன் இருக்கிறதே தெரியாதுன்னு சொல்றீங்க, இவ்வளவு வருஷம் கழிச்சு எப்படி என்ன கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு வந்தீங்க அப்படின்னு லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்டதும் வராத போன் எடுத்து காதுல வச்சுட்டு ஹலோ நான் இங்கதான் இருக்கேன் வந்துடுறேன் இங்கிருந்து நைஸா எஸ் ஆயிடுறாரு. போனவர் சும்மா இல்லாம வேற யாருக்கோ கால் பண்ணி முட்டாளா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா செம்ம இன்டெலிஜென்ட்டா இருக்கானே, பின்ன இருக்காதா என் பையன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நீர் பக்கம் ஹீரோயின் மார்க் கம்மியா வாங்கினால சோகமா உட்காந்துருக்கா. அப்புறம் தான் அவங்க அண்ணாக்கு வந்த லவ் லெட்டர்ஸ்ல ஒரே ஒரு லவ் லெட்டர் இவங்களுக்கு வந்திருக்கும். அதை பார்த்துட்டு செம்ம குஷியில சரி அண்ணா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு குஷியா இருந்தா. ப்ரோக்ரஸ் கார்டு வந்துருச்சு போல, அது இவ்வளவு சந்தோஷமா இருக்கியா, சரி கார்டு கூட பாக்கலாம் அப்படின்னு வாங்கி பார்த்தா இருக்கிற 30 பேர்ல 38வது பேர் நம்ம ஹீரோயின். நம்ம 2வது அண்ணாவும் நடந்த எல்லாத்தையும் நம்ம அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. ஆனா சின்ன வயசுல இருந்து ஏன் இப்ப கூட அவங்க அப்பா இவர் எப்படி பாத்துக்கிறாருங்கிறத பார்த்து அவருக்கு சொல்ல மனசே இல்ல. எதுவும் நடக்காத மாதிரி எப்பவும் போல வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. கட் பண்ணா நீ சொல்லாத வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட வாய் திறந்து சொல்லுன்னு கரெக்டா மூத்தண்ணா கண்டுபிடிச்சிடுறாரு.